இன்றைய தினம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண். இது நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார். அவர் எந்த கட்சியில இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் இந்த நாட்டு மக்கள் உள்ளத்திலே நீடிப்பார்கள். அந்த வகையிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள். தன்னலமற்று மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் என்றைக்கும் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதே போலதான் பேர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம். அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அவர் தேசிய தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில உறுப்பினர். அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. சிந்திச்சு பாருங்க, கண்டிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு காற்றில் கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன்.